வணக்கம். இன்னைக்கு நாம சில முக்கியமான அரசாங்க அறிவிப்புகளை பத்தி பார்க்க போறோம். உங்க பணம், உங்க வீடு, உங்க அன்றாட திட்டங்கள்னு எல்லாத்துலயும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சில புதிய விதிகள் வந்திருக்கு. தமிழ்நாடு, புதுச்சேரியில வந்திருக்கிற இந்த மாற்றங்கள் உங்களை எப்படியெல்லாம் பாதிக்க போகுதுன்னு வாங்க விரிவா பார்க்கலாம். நம்மளோட பண பரிவர்த்தனைகள்ல இருந்து வீட்டு செலவுகள் வரைக்கும் இந்த புது அறிவிப்புகள் நம்ம வாழ்க்கையிலே என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகுது? இந்த கேள்விகளுக்கான பதில்களை வாங்க ஒன்னொன்னா தெளிவா பார்க்கலாம். சரி, முதல்ல நாம பார்க்க போறது தேர்தல் நேரத்துல வந்திருக்கிற கட்டுப்பாடுகள். குறிப்பா வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சு சில புது நிதி சம்பந்தமான ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது நம்மளோட வங்கி பரிவர்த்தனைகள்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். தேர்தல் ஆணையத்தோட வழிகாட்டுதல் படி பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக வங்கிகளுக்கு சில புது கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னா, தேர்தல்ல வாக்காளர்களுக்கு சட்டவிரோதமா பணம் போறதை தடுக்கிறது தான். இந்த நம்பரை பாருங்க, 1,00,000 ரூபாய். ஆமாங்க, தேர்தல் கட்டுப்பாடுகள் படி கிராமப்புறங்கள்ல இருக்கிற வங்கி பிரதிநிதிகள் ஒரு நாளைக்கு இவ்ளோ பணத்தை மட்டும்தான் கையாள முடியும். இது கிராமப்புற பணப்புழக்கத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகுது. அதே மாதிரி ஒரு தனிநபர் பேங்க் ரெப்ரசன்டேட்டிவ் கிட்ட இருந்து ஒரு தடவையில அதிகபட்சமா வாங்கக்கூடிய தொகையே வெறும் 5,000 ரூபாய் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, திடீர்னு ஒரு மருத்துவ அவசரம்னா இல்ல ஒரு குடும்ப தேவைக்கு இந்த தொகை போதுமானதா இருக்குமா? இப்ப நீங்க பாக்குற இந்த ஸ்லைடு ரொம்பவே முக்கியமான ஒரு ஒப்பீடு. ஒரு பக்கம் இந்த ரூல்ஸோட நோக்கம் ரொம்ப நல்லது, சட்டவிரோதமா பணம் கைமாறுறத தடுக்கணும். ஆனா இன்னொரு பக்கம் இதோட பாதிப்பு என்னன்னு தெரியுமா? கிராமத்துல இருக்கிற மக்கள், வயசானவங்க, சின்ன சின்ன வியாபாரம் செய்யறவங்கன்னு பலரும் தங்களோட அவசர தேவைக்கு கூட பணம் எடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னும் டிஜிட்டல் பரிவர்த்தனை முழுசா போகாத இடங்கள்ல இது அன்றாட வாழ்க்கையே முடக்கி போடுது. சரி, பேங்க் விஷயத்துல இருந்து அடுத்த பகுதிக்கு போலாம். இந்த அறிவிப்புகள் எல்லாமே நேரடியா நம்ம வீடுகளை பாதிக்கக்கூடியவை. முக்கியமா சமையல் கேஸ் சிலிண்டர், அப்புறம் குடும்ப தலைவிகளுக்கான நிதி உதவி பத்தினது. அடுத்ததா, சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பதுக்கி வைக்கிறது தடுக்கிறதுக்காக ஒரு புது விதி வந்திருக்கு. அதாவது, இனிமே ஒரு சிலிண்டர் வாங்கினதுக்கு அப்புறம் அடுத்த சிலிண்டர் புக் பண்ண ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் கண்டிப்பா காத்திருக்கணும். சரி, இந்த புது சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போமா? ஸ்டெப் 1, உங்களுக்கு சிலிண்டர் டெலிவரி ஆயிடுது. ஸ்டெப் 2, அன்னையிலிருந்து கரெக்டா 21 நாளைக்கு வெயிட்டிங் பீரியட் ஆரம்பிக்குது. ஸ்டெப் 3, இந்த 21 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களால அடுத்த சிலிண்டரையே புக் பண்ண முடியும். அதனால இனிமே கொஞ்சம் பிளான் பண்ணி சிலிண்டர் புக் பண்றது நல்லது. இப்போ ஒரு நல்ல செய்திக்கு வருவோம். புதுச்சேரியில வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குடும்பத் தலைவிகளுக்கு ஒரு சூப்பரான நிதி உதவி திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இது பல குடும்பங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். இந்த திட்டம் மூலமா தகுதி இருக்கிற ஒவ்வொரு குடும்பத் தலைவிக்கும் ஒரே பேமெண்ட்ல முழுசா 5,000 ரூபாய் கிடைக்க போகுது. இது 2 மாசத்துக்கான உதவித்தொகைய ஒட்டுமொத்தமா கொடுக்கிற ஒரு திட்டம். இந்த திட்டத்தோட முக்கியமான விவரங்களை இப்ப பார்க்கலாம். இது யாருக்குன்னா, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற, அதாவது சிவப்பு ரேஷன் கார்டு வச்சிருக்கிற குடும்ப தலைவிகளுக்கு மட்டும்தான். இந்த 5,000 ரூபாய் நேரடியா அவங்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வந்துரும். இதன் மூலமா கிட்டத்தட்ட 63,000 குடும்பங்கள் பயனடைவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இப்ப நாம பார்க்க போறது மக்கள் மத்தியில ரொம்ப ஆர்வத்தையும் பெரிய எதிர்பார்ப்பையும் உண்டாக்குன சில விஷயங்களை பத்தி. இதுல ஒரு சினிமா அப்டேட்டும் நகைக்கடன் தள்ளுபடி பத்தின தகவல்களும் இருக்கு. சினிமா ரசிகர்கள் பலரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஜனகன் படத்துக்கு ஒரு சின்ன சிக்கல். படத்தோட தணிக்கை சான்றிதழ் மறுஆய்வு கூட்டம் திடீர்னு ரத்து செய்யப்பட்டிருக்கு. குழுவில இருந்த ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போனதால இந்த கூட்டம் கேன்சல் ஆயிடுச்சு. இதனால படத்தோட ரிலீஸ் தேதி மறுபடியும் தள்ளி போக வாய்ப்பிருக்கு. இதுதான் இப்போ பலரோட மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒரு $1 மில்லியன் கேள்வி. 2021 தேர்தல்ல அறிவிச்ச மாதிரி மறுபடியும் நகைக்கடன் தள்ளுபடி வருமானு மக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியிருக்கு. இந்த ஸ்லைட் இப்போதைய நிலைமைய அழகா விளக்குது. ஒரு பக்கம் தங்க விலை ஏறிட்டே போறதால 3 சவரன் வரைக்கும் வச்ச நகைக்கடனை தள்ளுபடி செய்ய வாய்ப்பிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா 2021ல செஞ்ச மாதிரி 5 சவரன் வரைக்கும் தள்ளுபடி கிடைக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இன்னும் எந்த அரசியல் கட்சியும் இத பத்தி அதிகாரப்பூர்வமா எதுவும் அறிவிக்கலைங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். கடைசியா ஒரு முக்கியமான அப்டேட். வர வாரத்துக்கு வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இது நம்மளோட பயணங்களையும் அன்றாட வேலைகளையும் பிளான் பண்ணிக்க ரொம்ப உதவியா இருக்கும்.
வளிமண்டலத்தோட கீழ் அடுக்குல ஒரு சுழற்சி இருக்கறதால அடுத்த ஒரு வாரத்துக்கு சில பகுதிகள்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைய ஒட்டுன மாவட்டங்கள், அப்புறம் புதுச்சேரி உட்பட கடலோர மாவட்டங்கள்ல மழை பெய்யலாம். ஆனா உள் மாவட்டங்கள்ல பெரும்பாலும் வறண்ட வானிலை தான் இருக்கும். ஒரு முக்கியமான எச்சரிக்கை என்னன்னா, காலையில 11 மணில இருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் வெயிலோட தாக்கம் இயல்பை விட 2ல இருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகமா இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சரி, நம்ம இப்ப நிறைய விஷயங்கள் பார்த்தோம். வங்கி விதிகள், சிலிண்டர் கட்டுப்பாடு, நிதி உதவி, வானிலைன்னு இது எல்லாத்துலயும் எது உங்களோட வாழ்க்கையை நேரடியா ரொம்ப அதிகமா பாதிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. மறுபடியும் அடுத்த விளக்கத்துல சந்திக்கலாம்.